11ஆம் வகுப்பு. புதிய புத்தகம். அரசியல் அறிவியல். பாடத்தின் தலைப்பு அரசாங்கத்தின் வகைப்பாடுகள். அடுத்தது கற்றலின் நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். மாணவர்கள் பின்வருவனவற்றை அறிந்து கொள்ளலாம். அரசாங்கத்தினை வரையறை செய்தல். அரசாங்கத்தின் நோக்கத்தினை புரிந்து கொள்ளுதல். அரசாங்கத்தின் பல்வேறு வகைகளை விவரித்தல். அரசாங்கத்திற்கும் மற்றும் குடிமக்களுக்கும் இடையேயான தொடர்பினை புரிந்து கொள்ளுதல். அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கூர்ந்து ஆராய்தல். அடுத்தது அறிமுகம் பற்றி பார்க்கலாம். அரசாங்கம் என்பது அரசின் மிக முக்கிய அங்கமாகும். அரசாங்கம் என்பது அரசியல் மற்றும் நிர்வாகம் சார்ந்த துறைகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கியது ஆகும். மக்கள் நலன் சார்ந்த கொள்கை உருவாக்கத்திலும் நடைமுறைப்படுத்துவதிலும் அரசாங்கம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. மேலும் அரசாங்கம் என்பது சட்டம் இயற்றுதல், நடைமுறை சார்ந்த பணிகளையும் மேற்கொள்கிறது. சட்டமன்றம், செயலாட்சித் துறை மற்றும் நீதிமன்றம் ஆகிய மூன்றும் அரசமைப்பின் அடிப்படையில் அரசாங்கத்தின் அங்கங்கள் ஆகும். இம்மூன்று அங்கங்களும் அரசின் நோக்கங்களுக்கு செயல்முறை வடிவம் கொடுக்கின்றது. அரசாங்கத்தை பின்வரும் வகையில் ஒற்றையாட்சி, கூட்டாட்சி, நாடாளுமன்ற முறை, குடியரசுத் தலைவர் முறை என வகைப்படுத்தலாம். மாணவர்களின் சிந்தனைக்கு அரசாங்கம் எனும் சொல்லை கேட்டவுடன் மாணவர்கள் மனதில் தோன்றுவது என்ன? எந்தெந்த வகையில் நீங்களோ உங்கள் குடும்பமோ அல்லது குடிமக்களோ அரசாங்கத்துடன் எவ்வகை தொடர்பில் இருக்கிறீர்கள்? உங்கள் அன்றாட வாழ்க்கையில் அரசாங்கத்தின் பங்களிப்பை கண்டுணர முடிகிறதா? அரசாங்கம் என்பது தவிர்க்க முடியாததா? அல்லது அரசாங்கம் இல்லாத நிலையிலும் குடிமக்கள் வாழ்க்கையை தொடர இயலுமா? அரசாங்கத்தின் செயல்பாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பங்களிப்பையும் நியமனம் செய்யப்பட்ட அதிகார வர்க்கத்தினரின் பங்களிப்பையும் உங்களால் பிரித்து அறிய முடிகின்றதா? அரசாங்கத்தின் சில துறைகளை கண்டுணர்ந்து அவற்றை மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி சார்ந்த துறைகள் என இனம் கண்டு வகைப்படுத்தவும். அரசாங்கத்தை உங்கள் சொந்த வார்த்தைகளில் வரையறுக்கவும். அடுத்தது கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகள். குடியரசுத் தலைவர் முறை. ஐக்கிய அமெரிக்க குடியரசு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். அடுத்தது சட்டமன்ற பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள் பற்றி பார்க்கலாம். சட்டங்களை முன்மொழியலாம். சட்டங்களை ரத்து செய்தல். காங்கிரசின் சிறப்பு கூட்டத்தொடர்களுக்கு அழைக்கலாம். நியமனங்கள் செய்தல். வெளிநாட்டுடனான உடன்படிக்கைகளுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுதல். அடுத்தது செயலாட்சி பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள் பற்றி பார்க்கலாம். குடியரசுத் தலைவரின் ரத்து அதிகாரங்களை மீறிச் செயல்படும் அதிகாரமிக்கதாகும். செயலாட்சியின் நியமனங்களை உறுதி செய்தல். உடன்படிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்தல். போரை பிரகடனப்படுத்தல். நிதி ஒதுக்கீடு செய்தல். குடியரசுத் தலைவரை பதவி நீக்க நடைமுறையின் மூலம் அகற்றுதல். அடுத்தது செயலாட்சி பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள் பற்றி பார்க்கலாம். செயலாட்சியின் நடவடிக்கைகளை அரசமைப்பிற்கு முரணானதாக பிரகடனப்படுத்தல். அடுத்தது நீதித்துறை பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள் பற்றி பார்க்கலாம். கூட்டாட்சி நீதிபதிகளை நியமிக்கிறார். கூட்டாட்சியில் உள்ள குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குதல். அடுத்தது நீதித்துறை பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள் பற்றி பார்க்கலாம். கூட்டாட்சியின் கீழமை நீதிமன்றங்களை உருவாக்குதல். நீதிபதிகளை பதவி நீக்க முறையின் மூலம் அகற்றுதல். நீதித்துறையின் முடிவுகளை மீறும் அதிகாரம் கொண்டதுடன் சட்டத்திருத்தத்தினை முன்மொழியலாம். கூட்டாட்சி நீதிபதிகளின் நியமனங்களை அங்கீகரித்தல். அடுத்தது சட்டமன்ற பிரிவின் மீதான கட்டுப்பாடுகள் பற்றி பார்க்கலாம். சட்டமன்றத்தின் நடவடிக்கைகளை அரசமைப்பிற்கு முரணானதாக பிரகடனப்படுத்தல். குறிப்பிடத்தக்க மேற்கோள்: எந்த ஒரு மனிதனும் தனக்கு தெரியாத அல்லது அனுபவம் இல்லாத துறையில் செயல்பட விரும்புவதில்லை. அரசாங்கம் என்ற கடினமான மற்றும் மிகுதியான திறன் தேவைப்படும் துறையில் ஈடுபட தமக்கு தகுதி உள்ளதாக கருதி அனைவரும் செயல்பட விரும்புகின்றனர். இதை சொன்னவர் சாக்ரடீஸ். அடுத்தது அரசாங்கத்தை அறிந்து கொள்வதற்கான அணுகுமுறைகள் பற்றி பார்க்கலாம். பல்வேறு வகையான அணுகுமுறைகள் மூலம் அரசாங்கத்தை அறிந்து கொள்ள முயல்வது நமக்கு அரசாங்கத்தின் தோற்றம் மற்றும் அதன் செயல்பாடுகளை விரிவாக அறிந்து கொள்ள உதவுகிறது. அடுத்தது ஒப்பீட்டு மற்றும் வரலாற்று அணுகுமுறை பற்றி பார்க்கலாம். ஒப்பீட்டு மற்றும் வரலாற்று அணுகுமுறையானது மேற்கத்திய அரசியல் நிறுவனங்களை பண்டைய காலம் முதல் தற்காலம் வரை கற்றறிந்து உள்ளது. இந்த அணுகுமுறை விளக்க ரீதியான தன்மையை கொண்டது. அரிஸ்டாட்டில், மாண்டெஸ்கியூ மற்றும் லாக் ஆகியோர் இவ்வணுகுமுறையினை கையாண்டு அரசாங்கங்களை பகுத்தாய்ந்தனர். உதாரணமாக,
அரிஸ்டாட்டில் தனது மிகச்சிறந்த படைப்பான அரசியல் எனும் புத்தகத்தை எழுதும் முன் 158 நாடுகளின் அரசமைப்புகளை பகுத்தாய்ந்துள்ளார். மாண்டெஸ்கியூ இங்கிலாந்து அரசமைப்பை பகுத்தாராய்ந்து பின்னர் இங்கிலாந்து அரசமைப்பின் உறுதித்தன்மைக்கு அதிகாரங்களின் பிரிவினையே காரணம் என கண்டுணர்ந்தார். அடுத்தது சட்ட மற்றும் நிறுவனம் சார்ந்த அணுகுமுறை பற்றி பார்க்கலாம். பெண்டம், ஆஸ்டின் மற்றும் டைசி போன்ற அறிஞர்கள் இந்த அணுகுமுறையினை கையாண்டனர். இது அரசியல் நிறுவனங்களின் முறையான சட்ட கட்டமைப்பை மையமாக கொண்டதாகும். அரசாங்கம் மற்றும் சட்டத்திற்கு இடையேயான தொடர்புகளை விளக்குவதற்கு ஏதுவாக சில கோட்பாடுகளை உருவாக்கம் செய்ய இந்த அணுகுமுறை உதவுகின்றது. பெண்டம் இங்கிலாந்து சட்டத்தை சீரமைப்பு செய்த தன்னிகரற்ற அறிஞர் ஆவார். ஆஸ்டின் இறையாண்மையின் சட்டரீதியான அடிப்படையை உணர்த்தியவர் ஆவார். மேலும் இவர் இறையாண்மை என்பது பிரிக்க இயலாத, மாற்றித்தர முடியாத மற்றும் இறுதியான அதிகாரம் என்று கூறியவர் ஆவார். டைசி அரசாங்கத்தினை சட்டத்தின் அடிப்படையிலும் அரசாங்க பிறகிளைகளில் அதன் செயலாக்கத்தினை பொறுத்தும் மதிப்பிடுகிறார். அடுத்தது அரசியல் பொருளாதார அணுகுமுறை பற்றி பார்க்கலாம். இது அரசியலுக்கு பொருளாதாரம் சார்ந்த விளக்கங்களை அளிக்கின்றது. மேலும் சந்தையின் பங்களிப்பு, உற்பத்தி வழிமுறைகள் மற்றும் சமூகத்திற்கு உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்வது குறித்தும் இது விவாதிக்கின்றது. இந்த அணுகுமுறை தாராளவாத அரசியல் பொருளாதாரம் மற்றும் மார்க்சிய அரசியல் பொருளாதாரம் என இருவகையாக வகைப்படுத்தப்படுகின்றது. அடுத்தது அரசியல் சமூகவியல் அணுகுமுறை பற்றி பார்க்கலாம். இந்த அணுகுமுறையானது சமூகவியல் மற்றும் மானுடவியல் சார்ந்து உள்ளது. மேலும் இதனை அமைப்புசார் அணுகுமுறை என்றும் கூறலாம். அரசாங்கம் அல்லது அரசியல் அமைப்பு என்பது சமூகம் எனும் பெரிய கட்டமைப்பில் உள்ளடங்கியது துணை அமைப்பு என்று அரசியல் சமூகவியல் உறுதி செய்கின்றது. இந்த அணுகுமுறை பெரிய மற்றும் சிறிய அமைப்புகளுக்கிடையேயான தொடர்பை ஆராய்கின்றது. மாண்டெஸ்கியூ அரசாங்கத்தை 3 விதமாக வகைப்படுத்துகிறார். அவை முறையே குடியரசு, முடியாட்சி மற்றும் கொடுங்கோல் அரசாங்கம் ஆகும். அடுத்தது குடியரசு அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். இவ்வகை அரசாங்கத்தில் மக்கள் இறையாண்மை அதிகாரத்தை பெற்றுள்ளனர். அடுத்தது முடியாட்சி அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். இது ஒரு தனி மனிதனின் ஆட்சியாகும். அத்துடன் நிலையாக நிறுவப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தப்பெறுவது ஆகும். அடுத்தது கொடுங்கோல் அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். ஒரு தனிமனிதனின் வெறுப்பிற்கு உட்பட்டே ஆளுகை நடைபெறும். மேலும் நிறுவப்பெற்ற மற்றும் நிலையான சட்டதிட்டங்கள் கிடையாது. மாண்டெஸ்கியூவின் கூற்றுப்படி அரசு தொடர்ந்து நீடித்திருப்பதற்கு உறுதியான சமுதாயத்தினுடைய குறிப்பிட்ட உத்வேகத்தின் பண்பியல் வடிவத்தை சார்ந்திருக்கிறது. அடுத்தது அரசாங்கத்தின் பொருள் வரையறை மற்றும் தன்மை பற்றி பார்க்கலாம். அரசாங்கம் என்பது அரசின் செயலாட்சி பணிகளை குறிப்பதாகும். இது குடிமை, பெருநிறுவனம், மதம், கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கு சட்டம் இயற்றி செயல்படுத்தும் அதிகாரம் கொண்ட அமைப்பினை குறிப்பதாகும். அரசாங்கம் எனும் சொல்லானது பழைய பிரெஞ்சு வார்த்தையான ஆளுநர் கான என்பதிலிருந்து பெறப்பட்டதாகும். அது குபர்னேட் என்ற லத்தீன் சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் இயக்குதல், ஆட்சி, வழிகாட்டு, ஆளுகை என்பதாகும். அடுத்தது மிக பழமையான அரசாங்க முறை எது பற்றி பார்க்கலாம். இங்கிலாந்தின் முடியாட்சியே மிக பழமை வாய்ந்த அரசாங்க வடிவமாகும். முடியாட்சியில் மன்னர் அல்லது ராணி அரசின் தலைவராக இருப்பார். இங்கிலாந்து முடியாட்சியானது அரசமைப்பிலான முடியாட்சி என அழைக்கப்படுகிறது. மன்னர் அரசனுடைய தலைவராக இருந்தாலும் சட்டமியற்றக்கூடிய தகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திடமே உள்ளது என்பது இதன் பொருளாகும். அடுத்தது அரசாங்கத்தின் வகைப்பாடு பற்றி அரிஸ்டாட்டில் பற்றி பார்க்கலாம். அரிஸ்டாட்டில் 2 அடிப்படைகளின் இணைவில் அவர் பகுப்பாய்ந்த அரசமைப்புகளை வகைப்படுத்தியுள்ளார். அடுத்தது முதலாவது அடிப்படை பற்றி பார்க்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 1, சில மற்றும் பல என்பதன் அடிப்படையில் முடியாட்சி, பிரபுக்கள் ஆட்சி, தூய அரசியல் அமைப்புமுறை, பாலிட்டி என வகைப்படுத்தியுள்ளார். அடுத்தது இரண்டாவது அடிப்படை பற்றி பார்க்கலாம். அரசாங்கம் யாருடைய நலனுக்காக செயல்படுகின்றது என்ற அடிப்படையில் பொதுநலம் மற்றும் சுயநலம் என்று வகைப்படுத்தியுள்ளார். கீழ்வரும் அட்டவணை மூலம் நெறி தவறிய 3 வடிவங்களான கொடுங்கோலாட்சி, சிறுகுழு ஆட்சி மற்றும் மக்களாட்சியினை காணலாம். விவாதம். வகுப்பறையில் கீழ்கண்ட தலைப்பினை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளவும்.
அரிஸ்டாட்டிலின் அரசாங்க வகைப்பாட்டினை தற்போதைய நமது இந்திய அரசியல் முறைமையுடன் ஒப்பிடுக. நமது அரசாங்கம் மக்களின் பொது நலனுக்காக செயல்படுகிறதா அல்லது ஒரு சிலரின் சுயநலனுக்காக செயல்படுகிறதா? உண்மையில் இந்திய மக்களாட்சி மக்களின் பொது நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதா அல்லது ஒரு சிலரின் சுயநலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதா? அடுத்தது ஒற்றையாட்சி முறை அரசாங்கம், யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சோகஸ்மெலி பற்றி பார்க்கலாம். ஒற்றையாட்சி அரசாங்கம் என்பது ஒரு இறையாண்மையுடைய அரசு ஆகும். மத்திய அரசாங்கமே அனைத்து அதிகாரத்தையும் உள்ளடக்கியதாகும். மத்திய அரசாங்கம் தற்காலிகமாக பகிர்ந்தளித்த அதிகாரத்தின் அடிப்படையிலேயே பிற அமைப்புகள் செயல்பட இயலும். ஒற்றையாட்சி அரசாங்கத்தில் அனைத்து அதிகாரங்களும் மையமாக ஓரிடத்தில் குவிந்து இருக்கும். ஒற்றையாட்சி முறை அரசாங்கங்கள் உதாரணம் இங்கிலாந்து, பிரான்சு, ஜப்பான் மற்றும் இலங்கை. அடுத்தது ஒற்றையாட்சியின் வரையறை பற்றி பார்க்கலாம். டைசி இவரின் கருத்து. ஓர் மைய சக்தியே மேலான சட்டமியற்றும் அதிகாரத்தினை வழக்கமாக செயல்படுத்துகிறது. கானர் இவரின் கருத்து. ஓர் மத்திய அமைப்பிடம் அரசாங்கத்தின் அனைத்து அதிகாரங்களும் அரசமைப்பு மூலம் வழங்கப்பட்டிருக்கும். ஸ்ட்ராங் இவரின் கருத்து. ஒற்றையாட்சி அரசாங்கத்திற்கு 2 முக்கிய தகுதிகள் உள்ளன. அவையாவன: மத்திய அரசாங்கத்தின் மேலான தன்மை, இறையாண்மையுடைய துணை அமைப்புகள் இல்லாதிருத்தல். அடுத்தது ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தின் நிறைகள், merits ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். சிறிய நாடுகளுக்கு உகந்தது. அதிகாரம் மற்றும் பொறுப்பு சார்ந்த மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒற்றையாட்சி முறையில் சரியான நேரத்தில் முடிவுகள் எடுக்கப்படுவதுடன் செயல்பாடுகள் விரைவாக இருக்கும். ஒற்றையாட்சி முறை அரசாங்கம் குறைந்த செலவீனம் கொண்டதாகும். அரசமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வருவது எளிதாகும். நாடு முழுவதற்குமான ஒரே சீரான சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் நிர்வாகம் ஆகியவை இருக்கும். அடுத்தது ஒற்றையாட்சி முறை அரசாங்கத்தின் குறைகள், தி merits ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். பெரிய நாடுகளுக்கு ஒற்றையாட்சி முறை பொருந்தாது. மத்திய அரசாங்கம் பல சிக்கலான பிரச்சினைகளை சமாளிக்க நேர்வதால் நிர்வாக ரீதியான தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும். மத்திய அரசானது வட்டார தேவைகள் சார்ந்த துவக்க முறை மற்றும் பிரச்சினைகளில் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மத்திய அரசாங்கத்தில் அதிக அதிகாரங்கள் குவிந்து உள்ளதால் மத்திய அரசாங்கம் ஏதேச்சதிகாரமான போக்கை கடைபிடிக்க வாய்ப்புள்ளது. அடுத்தது இந்திய அரசமைப்பின் ஒற்றையாட்சி இயல்புகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது உறுதியான மத்திய அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். அதிகாரப்பகிர்வானது மத்திய அரசுக்கு சாதகமாக இருப்பதுடன் அதிகாரம் சமநிலையற்று பகிரப்பட்டிருக்கும். முதலில் இந்தியாவில் மத்திய பட்டியலானது மாநில பட்டியலை விட அதிக அதிகாரங்கள் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக முக்கியமான அதிகாரங்கள் அனைத்தும் மத்திய அரசிடமே இருக்கிறது. மூன்றாவதாக பொதுப்பட்டியலிலும் மத்திய அரசின் அதிகாரமே மேலோங்கி இருக்கிறது. அடுத்தது மாநில நிலப்பரப்புகளின் மீதான மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடு பற்றி பார்க்கலாம். இந்திய நாடாளுமன்றம் தன்னிச்சையாக மாநிலங்களின் பெயர், நிலப்பரப்பு மற்றும் எல்லைகளை வரையறை செய்ய இயலும். அடுத்தது ஒற்றை அரசமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பானது மத்திய அரசமைப்பை உள்ளடக்கியது ஆகும். இதன்படி மட்டுமே மத்திய, மாநில அரசாங்கங்கள் செயல்பட முடியும். அடுத்தது அரசமைப்பின் நெகிழும் தன்மை பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின் பெரும்பான்மையான பகுதியை நாடாளுமன்றம் தன்னிச்சையாக அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மாற்றலாம். இம்மாற்றங்களைச் செய்ய சாதாரண பெரும்பான்மை அல்லது சிறப்பு பெரும்பான்மை பெற்றிருந்தால் போதுமானதாகும். அடுத்தது மாநிலங்களின் சமநிலையற்ற பிரதிநிதித்துவம் பற்றி பார்க்கலாம். கூட்டாட்சி தத்துவத்தின்படி நாடாளுமன்றத்தின் மேலவையில் மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் அளித்தல் வேண்டும். மாறாக இந்திய மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் மாநிலங்களவையில் அளிக்கப்படவில்லை. அடுத்தது நெருக்கடி நிலை அதிகாரங்கள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது மத்திய அரசாங்கம் மிகவும் வலிமையாக இருப்பதுடன் மாநில அரசுகள் மத்திய அரசின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் சென்றுவிடும். நெருக்கடி நிலை காலத்தில் கூட்டாட்சி நடைமுறையானது அரசமைப்பு சட்டத்திருத்தம் செய்யப்படாமலேயே ஒற்றையாட்சி நிலைக்கு சென்றுவிடும். இவ்வகையான மாற்றம் எந்தவொரு டாட்சி அமைப்பிலும் கிடையாது. அடுத்தது ஒற்றை குடியுரிமை பற்றி பார்க்கலாம். இந்தியா ஒற்றை குடியுரிமை என்னும் முறையினை ஏற்றுக்கொண்டுள்ளது. நம் நாட்டில் இந்திய குடியுரிமை மட்டுமே உள்ளது. மாநிலங்களுக்கு தனி குடியுரிமை கிடையாது. நம்
நம் நாட்டில் எந்த மாநிலத்திலும் பிறந்த அல்லது வசிக்கின்ற அனைத்து குடிமக்களும் மாநில வேறுபாடின்றி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான உரிமைகளைக் கொண்டிருக்கின்றனர். அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற கூட்டாட்சி அரசுகளில் குடிமக்கள் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளனர். அதாவது தேசிய குடியுரிமை மற்றும் மாநில குடியுரிமை ஆகியவையாகும். அடுத்தது ஒருங்கிணைந்த ஒரே நீதித்துறை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து கீழமை நீதிமன்றங்கள் வரை படிநிலை அமைப்பின் அடிப்படையில் உள்ளது. இந்திய நீதிமன்றங்களுக்கு நேரடி மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரங்கள் உள்ளன. அடுத்தது அகில இந்திய பணிகள் பற்றி பார்க்கலாம். இது அகில இந்திய பணிகள் அல்லது மத்திய பணிகள் மற்றும் மாநில குடிமை பணிகள் ஆகியவற்றின் இயல்புகளைக் கொண்டுள்ளது. மத்திய மற்றும் அகில இந்திய பணிகள் ஆகியவை ஒரே சீரான நிர்வாக முறைமை மற்றும் செயல்முறையினை இந்தியா முழுமைக்கும் ஊக்குவிக்கின்றன. அடுத்தது ஆளுநர் நியமனம் பற்றி பார்க்கலாம். மாநில ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இவர் குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் அடிப்படையிலேயே பணியை தொடர்கிறார். ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் செயலாட்சித்துறை தலைவர் ஆவார். அவருக்கு சட்டமன்றம், செயலாட்சி, நீதித்துறை மற்றும் நெருக்கடி நிலை தொடர்பான அதிகாரங்கள் உண்டு. அடுத்தது இந்திய அரசமைப்பின் ஒற்றையாட்சி இயல்புகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது உறுதியான மத்திய அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். அதிகாரப் பகிர்வானது மத்திய அரசுக்கு சாதகமாக இருப்பதுடன் அதிகாரம் சமநிலையற்று பகிரப்பட்டிருக்கும். முதலில் இந்தியாவில் மத்திய பட்டியலானது மாநில பட்டியலை விட அதிக அதிகாரங்கள் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக முக்கியமான அதிகாரங்கள் அனைத்தும் மத்திய அரசிடமே இருக்கிறது. மூன்றாவதாக பொதுப்பட்டியலிலும் மத்திய அரசின் அதிகாரமே மேலோங்கி இருக்கிறது. அடுத்தது மாநில நிலப்பரப்புகளின் மீதான மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாடு பற்றி பார்க்கலாம். இந்திய நாடாளுமன்றம் தன்னிச்சையாக மாநிலங்களின் பெயர், நிலப்பரப்பு மற்றும் எல்லைகளை வரையறை செய்ய இயலும். அடுத்தது ஒற்றை அரசமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பானது மத்திய அரசமைப்பை உள்ளடக்கியது ஆகும். இதன்படி மட்டுமே மத்திய, மாநில அரசாங்கங்கள் செயல்பட முடியும். அடுத்தது அரசமைப்பின் நெகிழும் தன்மை பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின் பெரும்பான்மையான பகுதியை நாடாளுமன்றம் தன்னிச்சையாக அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மாற்றலாம். இம்மாற்றங்களைச் செய்ய சாதாரண பெரும்பான்மை அல்லது சிறப்பு பெரும்பான்மை பெற்றிருந்தால் போதுமானதாகும். அடுத்தது மாநிலங்களின் சமநிலையற்ற பிரதிநிதித்துவம் பற்றி பார்க்கலாம். கூட்டாட்சி தத்துவத்தின்படி நாடாளுமன்றத்தின் மேலவையில் மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் அளித்தல் வேண்டும். மாறாக இந்திய மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் மாநிலங்களவையில் அளிக்கப்படவில்லை. அடுத்தது நெருக்கடி நிலை அதிகாரங்கள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது மத்திய அரசாங்கம் மிகவும் வலிமையாக இருப்பதுடன் மாநில அரசுகள் மத்திய அரசின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் சென்றுவிடும். நெருக்கடி நிலை காலத்தில் கூட்டாட்சி நடைமுறையானது அரசமைப்பு சட்டத்திருத்தம் செய்யப்படாமலேயே ஒற்றையாட்சி நிலைக்கு சென்றுவிடும். இவ்வகையான மாற்றம் எந்த ஒரு டாட்சி அமைப்பிலும் கிடையாது. அடுத்தது ஒற்றை குடியுரிமை பற்றி பார்க்கலாம். இந்தியா ஒற்றை குடியுரிமை என்னும் முறையினை ஏற்றுக்கொண்டுள்ளது. நம் நாட்டில் இந்திய குடியுரிமை மட்டுமே உள்ளது. மாநிலங்களுக்கு தனி குடியுரிமை கிடையாது. நம் நாட்டில் எந்த மாநிலத்திலும் பிறந்த அல்லது வசிக்கின்ற அனைத்து குடிமக்களும் மாநில வேறுபாடின்றி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான உரிமைகளைக் கொண்டிருக்கின்றனர். அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற கூட்டாட்சி அரசுகளில் குடிமக்கள் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளனர். அதாவது தேசிய குடியுரிமை மற்றும் மாநில குடியுரிமை ஆகியவையாகும். அடுத்தது ஒருங்கிணைந்த ஒரே நீதித்துறை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து கீழமை நீதிமன்றங்கள் வரை படிநிலை அமைப்பின் அடிப்படையில் உள்ளது. இந்திய நீதிமன்றங்களுக்கு நேரடி மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரங்கள் உள்ளன. அடுத்தது அகில இந்திய பணிகள் பற்றி பார்க்கலாம். இது அகில இந்திய பணிகள் அல்லது மத்திய பணிகள் மற்றும் மாநில குடிமை பணிகள் ஆகியவற்றின் இயல்புகளைக் கொண்டுள்ளது. மத்திய மற்றும் அகில இந்திய பணிகள் ஆகியவை ஒரே சீரான நிர்வாக முறைமை மற்றும் செயல்முறையினை இந்தியா முழுமைக்கும் ஊக்குவிக்கின்றன. அடுத்தது ஆளுநர் நியமனம் பற்றி பார்க்கலாம். மாநில ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்.
இவர் குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் அடிப்படையிலேயே பணியை தொடர்கிறார். ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் செயலாட்சித்துறை தலைவர் ஆவார். அவருக்கு சட்டமன்றம், செயலாட்சி, நீதித்துறை மற்றும் நெருக்கடி நிலை தொடர்பான அதிகாரங்கள் உண்டு. அடுத்தது கூட்டாட்சி முறை அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். ஒற்றையாட்சி மற்றும் கூட்டாட்சி என்ற வகைப்பாடு என்பது மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசாங்களுக்கிடையேயான உறவுகளின் அடிப்படையில் அமைவதாகும். கூட்டாட்சி அரசாங்கம் என்பது தேசிய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கிடையே அரசமைப்பிலான அதிகார பிரிவினையின் அடிப்படையில் அமைவதாகும். அதன் அடிப்படையில் அவ்வரசுகள் தங்களுக்கென உள்ள அதிகார எல்லையின்படி சுதந்திரமாக செயல்பட முடியும். அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் கூட்டாட்சி முறையிலான அரசாங்கத்தினை கொண்டுள்ளன. கூட்டாட்சி மாதிரியிலான அரசமைப்பில் தேசிய அரசாங்கமானது மத்திய அரசாங்கம் அல்லது ஒன்றிய அரசாங்கம் எனவும், வட்டார அரசாங்கங்கள் மாநில அரசாங்கம் அல்லது மாகாண அரசாங்கம் எனவும் அறியப்படுகின்றன. அடுத்தது இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி இயல்புகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது இரட்டை அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின்படி மத்திய அளவில் ஒன்றியமும் அதன் பரப்பளவிற்குள் மாநில அரசாங்கங்கள் என இரண்டு வகையான அரசாங்கங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த இரண்டு அரசாங்கங்களும் அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளவாறு தனக்கென தனிப்பட்ட அதிகாரங்களைக் கொண்டு செயல்படுகின்றன. அடுத்தது எழுதப்பட்ட அரசமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு எழுதப்பட்ட விதிகளைக் கொண்டிருப்பதால் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் திருத்தங்கள் கொண்டு வருவது கடினமாகும். அடுத்தது அதிகார பங்கீடு பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின் 7வது அட்டவணையின்படி மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல் என்ற அடிப்படையில் அதிகாரம் பங்கிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது அரசமைப்பின் மேலான தன்மை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் அரசமைப்பு சட்டமே நாட்டின் மிகவும் உயர்ந்த சட்டமாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும். அடுத்தது நெகிழா அரசமைப்பு பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு அவையிலும் 3/2 பங்கு பெரும்பான்மை என்ற நடைமுறையின் மூலமே அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் ஆளும் கட்சியினரால் மிக எளிதாக அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டுவர இயலாது. அடுத்தது சுதந்திரமான நீதித்துறை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் நீதிமன்றமானது சட்டமன்றம் மற்றும் செயலாட்சித் துறையின் தலையீடு இல்லாமல் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் தேசிய மற்றும் மாநில அளவிலான அதிகார எல்லைகளின்படி அவை நேரடி, மேல்முறையீட்டு மற்றும் நீதி புனராய்வு பணிகளை மேற்கொள்கிறது. அடுத்தது ஈரவேட் சட்டமன்ற முறை பைகாமரலிசம் பற்றி பார்க்கலாம். இந்திய நாடாளுமன்றமானது மேலவை மற்றும் கீழவை என 2 அவைகள் கொண்டதாகும். மேலும் கீழவை நிதி தொடர்பான சட்டமியற்றலை மேற்கொள்ளும் அதிகாரம் கொண்டதாகும். அடுத்தது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தின் நிறைகள் பற்றி பார்க்கலாம். உள்ளாட்சியினுடைய தன்னாட்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு ஆகியவற்றிற்கு இடையே சமரசத்தினை ஏற்படுத்துகிறது. மத்திய, மாநில அரசாங்கங்களுக்கிடையே அதிகாரம் பகிரப்படுவதால் நிர்வாகத் திறன் மேம்படுகிறது. அளவில் மிகப்பெரிய நாடுகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உருவாகின்றது. அதிகாரங்கள் பங்கீடு செய்யப்படுவதால் மத்திய அரசாங்கம் ஏதேச்சதிகாரத்துடன் செயல்படுவதை கட்டுப்படுத்த இயலும். மிகப்பெரிய நாடுகளுக்கு கூட்டாட்சி அரசாங்கம் மிகவும் பொருத்தமானதாகும். பொருளாதார மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்கு இது மிகவும் நன்மையாகும். அடுத்தது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தின் குறைகள் பற்றி பார்க்கலாம். ஒற்றையாட்சி அரசாங்கத்தோடு ஒப்பிடும்போது கூட்டாட்சி அரசாங்கங்கள் வலிமையற்றவை ஆகும். கூட்டாட்சி அரசாங்கங்கள் அதிக செலவினங்களை கொண்டதாகும். பிரிவினைவாத மனப்போக்கு உருவாக பொதுவான வாய்ப்புகள் உள்ளன. நிர்வாகத்தில் ஒருமுகத் தன்மையை கொண்டுவர இயலாது. தேசிய ஒருமைப்பாட்டிற்கு இது ஒரு அச்சுறுத்தலாகும். மத்திய மாநில அரசுகளுக்கிடையோன அதிகார பங்கீடு பிரச்சினைகளை ஏற்படுத்தும். இரட்டை குடியுரிமை மாறிவரும் சூழல்களுக்கேற்ப நெகிழா அரசமைப்பினை எளிதாக திருத்துவது இயலாததாகும். சில சமயங்களில் மாநில அரசாங்கங்கள் அயலுறவுக் கொள்கையில் தடையை ஏற்படுத்துகின்றன. அடுத்தது கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி அரசாங்கத்திற்கிடையேயான வேறுபாடுகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஒற்றையாட்சி பற்றி பார்க்கலாம். 1. ஒரு அடுக்கு அரசாங்கம் மற்றும் துணை அலகுகள். 2. பெரும்பாலும் ஒற்றை குடியுரிமை. 3. துணை அலகுகள் சுதந்திரமாக செயல்பட இயலாது. 4.
அதிகாரப் பகிர்வு என்பது கிடையாது. 5. அதிகாரக் குவிப்பு. அடுத்தது கூட்டாட்சி பற்றி பார்க்கலாம். 1. 2 அடுக்கு அரசாங்கம். 2. இரட்டை குடியுரிமை. 3. கூட்டாட்சி அலகுகள் மத்திய அரசுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும். 4. அதிகாரப் பகிர்வு என்பது இருக்கும். 5. அதிகார பரவலாக்கம். அடுத்தது நாடாளுமன்றம் பற்றி பார்க்கலாம். 1. இஸ்ரேல் நெசெட். 2. ஜெர்மனி பண்டஸ்டாக். 3. ஜப்பான் டயட். 4. நார்வே ஸ்டோர்டிங். 5. நேபாளம் ராஷ்டிரிய பஞ்சாயத்து. 6. பாகிஸ்தான் தேசிய சபை. 7. ரஷ்யா டூமா. 8. அமெரிக்கா காங்கிரஸ். 9. தென் ஆப்பிரிக்கா நாடாளுமன்றம். 10. சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சபை. அடுத்தது பாக்ஸ் நோட்ஸ். வகையினம் வகைகள் நாடுகள் பற்றி பார்க்கலாம். அரசாங்கத்தின் முறைகள். குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் அமெரிக்கா. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்து இந்தியா. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து. மறைமுக மக்களாட்சி இந்தியா. முழுமையான முடியாட்சி பரைன். அரசமைப்பிலான முடியாட்சி ஐப்பான். காமன்வெல்த் பகுதிகள் ஆஸ்திரேலியா. சர்வாதிகாரம் ஹிட்லரின் ஜெர்மனி முசோலியின் இத்தாலி. மதத்தின் பங்கு. மதச்சார்பின்மை இந்தியா. சமய ஆட்சி பாகிஸ்தான் ஈரான் வாடிகன் நேபாளம். நிலப்பரப்பு சார்ந்த அதிகார பங்கீடு. ஒரவை சட்டமன்றம் சீனா. ஈரவை சட்டமன்றம் இங்கிலாந்து அமெரிக்கா இந்தியா. செயலாட்சியின் வகைகள். ஒற்றை செயலாட்சி மாதிரி அமெரிக்கா. பன்மை செயலாட்சி மாதிரி பிரான்சு. நீதித்துறையின் வகைகள். சுதந்திரமானது அனைத்து மக்களாட்சி நாடுகள். அர்ப்பணிப்பு உறுதியுடையது முன்னாள் சோவியத் ரஷ்ய குடியரசு. அரசமைப்பின் தன்மை. நெகிழாதது மற்றும் எழுதப்பட்டது அமெரிக்கா. நெகிழா இந்தியா. நெகிழும் தன்மையுடையது மற்றும் எழுதப்படாதது இங்கிலாந்து. அரசின் தன்மை நோக்கம் லட்சியம் மற்றும் கொள்கைகள் அடிப்படையிலானது. முதலாளித்துவம் அமெரிக்கா. பொதுவுடைமை கியூபா சீனா வடகொரியா. சமதர்மம் ரஷ்யா. அடுத்தது இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி இயல்புகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது இரட்டை அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின்படி மத்திய அளவில் ஒன்றியமும் அதன் பரப்பளவிற்குள் மாநில அரசாங்கங்கள் என 2 வகையான அரசாங்கங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த 2 அரசாங்கங்களும் அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளவாறு தனக்கென தனிப்பட்ட அதிகாரங்களைக் கொண்டு செயல்படுகின்றன. அடுத்தது எழுதப்பட்ட அரசமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு எழுதப்பட்ட விதிகளைக் கொண்டிருப்பதால் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் திருத்தங்கள் கொண்டு வருவது கடினமாகும். அடுத்தது அதிகார பங்கீடு பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின் 7வது அட்டவணையின்படி மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல் என்ற அடிப்படையில் அதிகாரம் பங்கிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது அரசமைப்பின் மேலான தன்மை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் அரசமைப்பு சட்டமே நாட்டின் மிகவும் உயர்ந்த சட்டமாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும். அடுத்தது நெகிழா அரசமைப்பு பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு அவையிலும் 3/2 பங்கு பெரும்பான்மை என்ற நடைமுறையின் மூலமே அரசமைப்பு சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் ஆளும் கட்சியினரால் மிக எளிதாக அரசமைப்பு சட்டத்திருத்தம் கொண்டுவர இயலாது. அடுத்தது சுதந்திரமான நீதித்துறை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் நீதிமன்றமானது சட்டமன்றம் மற்றும் செயலாட்சித் துறையின் தலையீடு இல்லாமல் செயல்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் தேசிய மற்றும் மாநில அளவிலான அதிகார எல்லைகளின்படி அவை நேரடி மேல்முறையீட்டு மற்றும் நீதி புனராய்வு பணிகளை மேற்கொள்கிறது. அடுத்தது ஈரவைச் சட்டமன்ற முறை பைகாமரலிசம் பற்றி பார்க்கலாம். இந்திய நாடாளுமன்றமானது மேலவை மற்றும் கீழவை என 2 அவைகள் கொண்டதாகும். மேலும் கீழவை நிதி தொடர்பான சட்டமியற்றலை மேற்கொள்ளும் அதிகாரம் கொண்டதாகும். அடுத்தது நாடாளுமன்ற முறை அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி அரசே நாடாளுமன்ற முறையாகும். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் செயலாட்சியானது தனது கொள்கைகள் மற்றும் செயல்பாட்டிற்காக நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பானதாகும். மாறாக குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்தில்
செயலாட்சியானது சட்டமன்றத்திற்கு தங்களது கொள்கைகள் மற்றும் செயல்பாட்டிற்காக பதில் சொல்ல அவசியம் கிடையாது. மேலும் செயலாட்சியானது அரசமைப்பின் அடிப்படையில் சட்டமன்றத்திடம் இருந்து சுதந்திரமாக இயங்குகிறது. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது அமைச்சரவை முறை அரசாங்கம் என்றும், கடமைப்பாடுடைய அரசாங்கம் அல்லது வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கிலாந்து, ஜப்பான், கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை பின்பற்றுகின்றன. ஐவர் ஜென்னிங்ஸ் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சர் குழுமுறை என்று அழைக்கிறார். ஏனெனில் அமைச்சரவை என்பது நாடாளுமன்ற அரசாங்க முறையினுடைய அதிகாரத்தின் மையக்கருவாக விளங்குகிறது. நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது கடமைப்பாடுடைய அரசாங்கமாகும். இதில் அமைச்சரவை என்பது உண்மையான செயலாட்சியாகும். மேலும் இது நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பானதாக இருப்பதுடன் அதன் நம்பிக்கையை பெற்ற வரையிலும் பதவியில் நீடிக்கிறது. இங்கிலாந்தில்தான் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் தோன்றியது. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் அமைவிடம் வெஸ்ட்மினிஸ்டர் ஆகும். எனவே நாடாளுமன்ற முறை அரசாங்கம் வெஸ்ட்மினிஸ்டர் முறை அரசாங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கிலாந்தின் பிரதம மந்திரி மற்ற அமைச்சர்களை ஒப்பிடுகையில் அதிக அதிகாரம் கொண்டவர். இவர் தனது அமைச்சரவையில் சம்மானவர்களில் முதன்மையானவராக பிரைமஸ் இன்டர் பேர்ஸ் கருதப்படுகிறார். தற்போதைய காலகட்டத்தில் பிரதம மந்திரியின் அதிகாரங்கள் அதிகரித்துள்ளது. பிரிட்டனின் அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் தற்போதைய பிரதம மந்திரி ஆதிக்கம் செலுத்துகிறார். அடுத்தது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் இயல்புகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது பெயரளவு செயலாட்சி மற்றும் உண்மையான செயலாட்சி பற்றி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் பெயரளவு அதிகாரம் கொண்ட செயலாட்சியாவார். டிஜர் எக்ஸிகியூட்டிவ் ஆர் டைட்டுலர் எக்ஸிகியூட்டிவ். மாறாக பிரதம மந்திரி உண்மையான அதிகாரம் கொண்ட செயலாட்சியாக விளங்குகிறார். டி ஃபேக்டோ எக்ஸிகியூட்டிவ். இவ்வகையில் குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் என்றும் பிரதம மந்திரி அரசாங்கத்தின் தலைவர் என்றும் கருதப்படுகிறார். அடுத்தது பெரும்பான்மை பெற்ற அரசியல் கட்சியின் ஆட்சி பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்றத்தின் கீழவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியே ஆட்சி அமைக்கின்றது. அக்கட்சியின் தலைவர் குடியரசுத் தலைவரால் பிரதம மந்திரியாக நியமிக்கப்படுகிறார். பிற அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றனர். எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கட்சிகளின் கூட்டணியே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். அடுத்தது கூட்டு பொறுப்புணர்வு பற்றி பார்க்கலாம். அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பாகும் கடமைப்பட்டவர்கள். இதுவே நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் அடிப்படை கோட்பாடாகும். அடுத்தது இரட்டை உறுப்பினராதல் பற்றி பார்க்கலாம். அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திலும் செயலாட்சி பிரிவிலும் உறுப்பினர்களாக இருப்பர். அடுத்தது பிரதம மந்திரியின் தலைமை பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் பிரதம மந்திரியே தலைமை பொறுப்பு வகிக்கிறார். அவரே அமைச்சரவை குழு, நாடாளுமன்றம் மற்றும் ஆட்சியில் உள்ள கட்சியின் தலைவர் ஆவார். இவ்வகையில் பிரதம மந்திரி அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் குறிப்பிடத்தகுந்த மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அடுத்தது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் நிறைகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது சட்டமன்றம் மற்றும் செயலாட்சி இடையேயான நல்லிணக்கம் பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் மிகப்பெரிய நன்மையாதெனில் அது அரசாங்கத்தின் அங்கங்களான சட்டமன்றம் மற்றும் செயலாட்சிக்கு இடையே நல்லிணக்கமான உறவுகள் மற்றும் கூட்டுறவினை ஏற்படுத்துகிறது. செயலாட்சி பிரிவு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருப்பதால் அவர்களுக்கிடையே சிக்கல்கள் எழுவதற்கான சாத்தியம் குறைவாகிறது. எனவே அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அடுத்தது கடமைப்பாடுடைய அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கம் ஒரு கடமைப்பாடுடைய அரசாங்கம் உருவாவதற்கு வழிவகுக்கின்றது. அமைச்சர்கள் அவர்களுடைய அனைத்து செயல்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கு கடமைப்பட்டவர்கள் ஆவர். நாடாளுமன்றமானது கேள்வி நேரம், விவாதங்கள், ஒத்திவைப்பு தீர்மானம் மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்ற கருவிகள் மூலம் அமைச்சர்கள் மீது கட்டுப்பாடுகள் செலுத்துகின்றது. அடுத்தது எதேச்சதிகாரத்தை தடை செய்தல் பற்றி பார்க்கலாம். அதிகாரங்கள் ஒரு தனி நபரிடம் இல்லாமல் அமைச்சரவை என்ற ஒரு குழுவிடம் உள்ளதால் தனிநபர் தன்னிச்சையாக செயல்படும் வாய்ப்புகள் குறைவாகும். இதன் மூலம் அமைச்சர்கள் சர்வாதிகாரியாக செயல்பட இயலாது.
மேலும் அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருப்பதுடன் அவர்களை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் நீக்கம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பரவலான பிரதிநிதித்துவம் பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் அனைத்து வகுப்பினர் மற்றும் அனைத்து பகுதியினர் என அனைவருக்கும் பரந்துபட்ட பிரதிநிதித்துவம் அளிக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் பிரதமந்திரி இக்காரணிகளை தனது அமைச்சரவையை முடிவு செய்யும் போது கருத்தில் கொள்வார். அடுத்தது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் குறைகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது நிலைத்தன்மையற்ற அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்ற முறையானது நிலைத்தன்மை உடைய அரசாங்கத்தை தராது. அரசாங்கம் தன்னுடைய பதவிக்காலத்தை நிறைவு செய்வதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே பதவியை தொடர இயலும். ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமோ கட்சி தாவலோ அல்லது நிலைத்தன்மையற்ற கூட்டாட்சி அரசாங்கமோ எந்நேரத்திலும் அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அடுத்தது கொள்கைகளில் தொடர்ச்சி இல்லாமை பற்றி பார்க்கலாம். நீண்ட கால கொள்கைகளையோ திட்டங்களையோ நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் மூலம் உருவாக்கி செயல்படுத்துவது கடினமாகும். இதற்கு காரணம் அரசாங்கத்தின் நிலைத்தன்மையற்ற பதவிக்காலமே ஆகும். ஆளுங்கட்சி மாறும் நிலையில் அரசாங்கத்தின் கொள்கைகள் மாறுவது சாதாரணமாக நடக்கக்கூடியதாகும். அடுத்தது அமைச்சரவையின் சர்வாதிகாரம் பற்றி பார்க்கலாம். ஆளுங்கட்சி நாடாளுமன்றத்தில் ஒரு உறுதியான பெரும்பான்மை பெறும் நிலையில் அமைச்சரவையானது எல்லையற்ற அதிகாரம் பெற்று ஒரு சர்வாதிகார தன்மையுடன் செயல்பட வாய்ப்புகள் உண்டு. 1. ஹரால்டு ஜே. லாஸ்கி, ஹாரோல்ட் ஜே. லஸ்கி கூற்றுப்படி நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயலாட்சி பிரிவிற்கு சர்வ வல்லமையுடன் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. 2. ராம்சே மோர். ராம்சே மூயிட் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதம மந்திரி இதனை அமைச்சர் குழுவின் சர்வாதிகாரம் என்று குற்றம் சாட்டுகிறார். அடுத்தது அதிகார பிரிவினைக்கு எதிராக இருத்தல் பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் செயலாட்சியும் சட்டமன்றமும் ஒருங்கிணைந்து உள்ளது. அமைச்சரவையானது சட்டமன்றம் மற்றும் செயலாட்சி பிரிவிற்கு தலைமை ஏற்கிறது. இக்காரணத்தால் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அதிகார பிரிவினை அடிப்படையிலான கோட்பாட்டிற்கு எதிராக செயல்படுகிறது என்றே கூறலாம். அடுத்தது இந்திய அரசமைப்பினை உருவாக்கியவர்கள் ஏன் நாடாளுமன்ற அரசாங்க முறையினை ஏற்றனர் பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்ற அரசாங்க முறையுடனான பரிச்சயம் உண்டு. அதிக பொறுப்புணர்வுக்கான விருப்புரிமை. சட்டமன்றத்திற்கும் செயலாட்சிக்கும் இடையேயான பிரச்சினைகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும். இந்திய சமுதாயத்தின் தன்மை அடுத்த முக்கியமான காரணமாகும். இந்தியா உலகிலேயே மிகவும் அதிகமான கலப்பு மரபுகளையும் சிக்கலான பன்மை சமூகங்களையும் கொண்ட மாநிலங்கள் உள்ள நாடுகளில் ஒன்றாகும். ஆகவே அரசமைப்பினை உருவாக்கியவர்கள் நாடாளுமன்ற அரசாங்க முறையினை ஏற்றனர். அது பல்வேறு பிரிவுகள், விருப்பங்கள் மற்றும் பகுதிகளுக்கு அரசாங்கத்தில் பிரதிநிதித்துவம் தர பெரும் வாய்ப்புள்ளதாகும். இது மக்களிடையே தேசிய உணர்வினை வளர்ப்பதுடன் தணிக்கை செய்யப்பட்ட இந்தியாவினை கட்டமைக்கிறது எனலாம். அடுத்தது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் இயல்புகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது பெயரளவு செயலாட்சி மற்றும் உண்மையான செயலாட்சி பற்றி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் பெயரளவு அதிகாரம் கொண்ட செயலாட்சியாவார். டிஜர் எக்ஸிகியூட்டிவ் ஆர் டைட்டுலர் எக்ஸிகியூட்டிவ். மாறாக பிரதம மந்திரி உண்மையான அதிகாரம் கொண்ட செயலாட்சியாக விளங்குகிறார். டிஃபாக்டோ எக்ஸிகியூட்டிவ். இவ்வகையில் குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் என்றும் பிரதம மந்திரி அரசாங்கத்தின் தலைவர் என்றும் கருதப்படுகிறார். அடுத்தது பெரும்பான்மை பெற்ற அரசியல் கட்சியின் ஆட்சி பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்றத்தின் கீழவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியே ஆட்சி அமைக்கின்றது. அக்கட்சியின் தலைவர் குடியரசுத் தலைவரால் பிரதம மந்திரியாக நியமிக்கப்படுகிறார். பிற அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றனர். எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கட்சிகளின் கூட்டணியை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். அடுத்தது கூட்டு பொறுப்புணர்வு பற்றி பார்க்கலாம். அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பாகும் கடமைப்பட்டவர்கள். இதுவே நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் அடிப்படை கோட்பாடாகும். அடுத்தது இரட்டை உறுப்பினராதல் பற்றி பார்க்கலாம். அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திலும் செயலாட்சி பிரிவிலும் உறுப்பினர்களாக இருப்பர். அடுத்தது பிரதம மந்திரியின் தலைமை பற்றி பார்க்கலாம்.
நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் பிரதம மந்திரியே தலைமை பொறுப்பு வகிக்கிறார். அவரே அமைச்சரவை குழு, நாடாளுமன்றம் மற்றும் ஆட்சியிலுள்ள கட்சியின் தலைவர் ஆவார். இவ்வகையில் பிரதம மந்திரி அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் குறிப்பிடத்தகுந்த மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அடுத்தது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் நிறைகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது சட்டமன்றம் மற்றும் செயலாட்சி இடையேயான நல்லிணக்கம் பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் மிகப்பெரிய நன்மையாதெனில் அது அரசாங்கத்தின் அங்கங்களான சட்டமன்றம் மற்றும் செயலாட்சிக்கு இடையே நல்லிணக்கமான உறவுகள் மற்றும் கூட்டுறவினை ஏற்படுத்துகிறது. செயலாட்சி பிரிவு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருப்பதால் அவர்களுக்கிடையே சிக்கல்கள் எழுவதற்கான சாத்தியம் குறைவாகிறது. எனவே அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அடுத்தது கடமைப்பாடுடைய அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கம் ஒரு கடமைப்பாடுடைய அரசாங்கம் உருவாவதற்கு வழிவகுக்கின்றது. அமைச்சர்கள் அவர்களுடைய அனைத்து செயல்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கு கடமைப்பட்டவர்கள் ஆவர். நாடாளுமன்றமானது கேள்வி நேரம், விவாதங்கள், ஒத்திவைப்பு தீர்மானம் மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்ற கருவிகள் மூலம் அமைச்சர்கள் மீது கட்டுப்பாடுகள் செலுத்துகின்றது. அடுத்தது எதேச்சதிகாரத்தை தடை செய்தல் பற்றி பார்க்கலாம். அதிகாரங்கள் ஒரு தனி நபரிடம் இல்லாமல் அமைச்சரவை என்ற ஒரு குழுவிடம் உள்ளதால் தனிநபர் தன்னிச்சையாக செயல்படும் வாய்ப்புகள் குறைவாகும். இதன் மூலம் அமைச்சர்கள் சர்வாதிகாரியாக செயல்பட இயலாது. மேலும் அமைச்சர்கள் நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருப்பதுடன் அவர்களை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் நீக்கம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பரவலான பிரதிநிதித்துவம் பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் அனைத்து வகுப்பினர் மற்றும் அனைத்து பகுதியினர் என அனைவருக்கும் பரந்துபட்ட பிரதிநிதித்துவம் அளிக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் பிரதமந்திரி இக்காரணிகளை தனது அமைச்சரவையை முடிவு செய்யும் போது கருத்தில் கொள்வார். அடுத்தது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் குறைகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது நிலைத்தன்மையற்ற அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்ற முறையானது நிலைத்தன்மை உடைய அரசாங்கத்தை தராது. அரசாங்கம் தன்னுடைய பதவிக்காலத்தை நிறைவு செய்வதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே பதவியை தொடர இயலும். ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமோ, கட்சி தாவலோ அல்லது நிலைத்தன்மையற்ற கூட்டாட்சி அரசாங்கமோ எந்நேரத்திலும் அரசாங்கத்தின் நிலைத்தன்மையை பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அடுத்தது கொள்கைகளில் தொடர்ச்சி இல்லாமை பற்றி பார்க்கலாம். நீண்ட கால கொள்கைகளையோ திட்டங்களையோ நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் மூலம் உருவாக்கி செயல்படுத்துவது கடினமாகும். இதற்கு காரணம் அரசாங்கத்தின் நிலைத்தன்மையற்ற பதவிக்காலமே ஆகும். ஆளுங்கட்சி மாறும் நிலையில் அரசாங்கத்தின் கொள்கைகள் மாறுவது சாதாரணமாக நடக்கக்கூடியதாகும். அடுத்தது அமைச்சரவையின் சர்வாதிகாரம் பற்றி பார்க்கலாம். ஆளுங்கட்சி நாடாளுமன்றத்தில் ஒரு உறுதியான பெரும்பான்மை பெறும் நிலையில் அமைச்சரவையானது எல்லையற்ற அதிகாரம் பெற்று ஒரு சர்வாதிகார தன்மையுடன் செயல்பட வாய்ப்புகள் உண்டு. ஹரால்டு ஜே லாஸ்கி, ஹாரோல்ட் ஜே லஸ்கி கூற்றுப்படி நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயலாட்சி பிரிவிற்கு சர்வ வல்லமையுடன் செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கின்றது. ராம்சே மூயிட் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதம மந்திரி இதனை அமைச்சர் குழுவின் சர்வாதிகாரம் என்று குற்றம் சாட்டுகிறார். அடுத்தது அதிகார பிரிவினைக்கு எதிராக இருத்தல் பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் செயலாட்சியும் சட்டமன்றமும் ஒருங்கிணைந்து உள்ளது. அமைச்சரவையானது சட்டமன்றம் மற்றும் செயலாட்சி பிரிவிற்கு தலைமை ஏற்கிறது. இக்காரணத்தால் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அதிகார பிரிவினை அடிப்படையிலான கோட்பாட்டிற்கு எதிராக செயல்படுகிறது என்றே கூறலாம். அடுத்தது குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கமானது அதிகார பிரிவினை கோட்பாட்டின்படி கட்டமைக்கப்பட்டது. இது கடமைப்பாடற்ற நாடாளுமன்றம் சாராத அல்லது நிரந்தரமான செயலாட்சி அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா மற்றும் இலங்கை போன்ற நாடுகள் குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்திற்கு உதாரணமாகும். அடுத்தது குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்தின் இயல்புகள் பற்றி பார்க்கலாம். அமெரிக்க குடியரசுத் தலைவர் அரசு மற்றும் அரசாங்கத்திற்கு தலைவர் ஆவார். அரசின் தலைவர் என்ற முறையில் அவர் பெயரளவிலான நிலையினை வகிக்கிறார்.
அரசாங்கத்திற்கு தலைவர் என்ற முறையில் அரசாங்கத்தின் செயலாட்சி பிரிவை தலைமையேற்று நடத்துகிறார். குடியரசுத் தலைவர் வாக்காளர் குழுவினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவரது பதவிக்காலம் 4 ஆண்டுகள் ஆகும். அமெரிக்கா நாடாளுமன்றத்தின் காங்கிரஸ் பதவி நீக்க முறையின் மூலம் அரசமைப்பிற்கு எதிரான தீவிரமான செயல்பாட்டின் காரணமாக மட்டுமே அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். குடியரசுத் தலைவர் தனது அமைச்சரவை குழு அல்லது சிறிய அமைப்பின் உதவியுடன் அரசாங்கத்தை நடத்துகிறார். அது சுயவிருப்ப அமைச்சரவை, கிச்சன் கேபினெட் என அழைக்கப்படுகிறது. இது தேர்ந்தெடுக்கப்படாத துறை செயலாளர்களைக் கொண்ட ஓர் ஆலோசனை குழுவாகும். இந்த அமைச்சரவை குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவராலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்படுகின்றனர். அவர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவருக்கு கடமைப்பட்டவர்கள் ஆவர். மேலும் அவர்கள் குடியரசுத் தலைவரால் எந்த நேரத்திலும் பதவி நீக்கம் செய்யப்படலாம். குடியரசுத் தலைவரும் அவருடைய செயலாளர்களும் அமைச்சர்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு காங்கிரஸ் பொறுப்பானவர்கள் அல்ல. மேலும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்களாக இருக்க வேண்டுமென்பதோ அதன் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ள வேண்டுமென்ற அவசியமோ கிடையாது. குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் சபையினை கலைக்கும் அதிகாரம் இல்லை. அமெரிக்க குடியரசுத் தலைவர் முறையின் அடிப்படை சாராம்சமானது அதிகார பிரிவினை கோட்பாடு ஆகும். மேலும் சட்டமன்றம், செயலாட்சி மற்றும் நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள் தனித்தனியே பிரிக்கப்பட்டு 3 வெவ்வேறு சுதந்திரமான அங்கங்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்திற்கும் குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்திற்கும் இடையேயான வேறுபாடுகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். 1. குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2. குடியரசுத் தலைவரே மேலான அதிகாரம் பெற்றவர். 3. அதிகாரப் பிரிவினை. 4. சுதந்திரமான கிளைகள். 5. குடியரசுத் தலைவரே அரசின் தலைவராவார். 6. குடியரசுத் தலைவரே அரசாங்கத்தின் தலைவராவார். 7. குடியரசுத் தலைவரே தலைமை பணியை ஏற்கிறார். 8. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்திற்கு காங்கிரஸ் பொறுப்பானவர் கிடையாது. அடுத்தது நாடாளுமன்ற முறை அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். 1. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை கொண்ட அரசியல் கட்சியின் தலைவரே பிரதம மந்திரியாவார். 2. மத்திய சட்டமன்றமே மேலான அதிகாரம் கொண்டதாகும். 3. அதிகார பிரிவினை கிடையாது, அதிகாரம் மையப்படுத்தப்பட்டிருக்கும். 4. ஒன்றுடன் ஒன்று கலந்த பணிகளை உடைய சுதந்திரமான கிளைகள். 5. குடியரசுத் தலைவரே அரசின் தலைவராவார். 6. பிரதம மந்திரியே அரசாங்கத்தின் தலைவராவார். 7. கூட்டுத் தலைமை. 8. நாடாளுமன்றத்தில் கூட்டு பொறுப்புணர்வு மற்றும் தனி பொறுப்புணர்வு உண்டு. அடுத்தது உலக வங்கி உலக மேம்பாட்டு அறிக்கை 1997 மாறிவரும் சூழலில் அரசின் நிலை பற்றி பார்க்கலாம். இந்த அறிக்கையானது வேகமாக மாறிவரும் உலக சூழலில் அரசு எவ்வகையில் நாட்டின் வளர்ச்சியில் சிறப்பாக பங்களிக்கலாம் என்பதை குறித்ததாகும். அரசு என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதுடன் அரசு தன்னை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பன குறித்தும் இவ்வறிக்கையில் விவாதம் செய்யப்பட்டுள்ளது. மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் மற்றும் கலப்பு பொருளாதாரம் சார்ந்த அரசாங்கங்கள் தற்போதைய காலகட்டத்தில் சந்தை சார்ந்த பங்கினை குறைத்துக் கொண்டு வருகின்றன. இதற்கு தோல்வியில் முடியும் அரசின் தலையீடுகள் காரணமாகும். இவ்வறிக்கை மேற்கூறிய கருத்துக்கு எதிராக சில முக்கியமான தருணங்களில் அரசின் தலையீடு சந்தையில் தேவை என்பதை வலியுறுத்துகிறது. பொருளாதாரம் சார்ந்த நிறுவனச் சூழலில் சட்டத்தின் ஆட்சியை செயல்படுத்தும் பங்கு அரசிற்கு உள்ளது. மேலும் நாட்டின் மேம்பாட்டிற்கு அரசின் சந்தை சார்ந்த தலையீடு அத்தியாவசியம் என கருதுகிறது. அரசாங்கத்தை குறைந்தபட்ச அரசாக சுருக்குவதற்கு இது எதிர்ப்பு தெரிவிக்கிறது. மேலும் தனியார் தொழில்கள் மற்றும் தனிமனிதர்களின் செயல்பாடுகளுக்கு தகுந்த ஊக்கம் மற்றும் ஆதரவினை நல்கும் சிறப்பான அரசை மேம்பாட்டிற்கு தேவை என விளக்குகிறது. இவ்வறிக்கை அரசிற்கு சில சீர்திருத்தங்களை வலியுறுத்துகிறது. முதலாவதாக, அரசின் செயல்பாடுகளையும் அதன் திறன்களையும் சமன்படுத்துதலில் கவனம் செலுத்துதல் மற்றும் இரண்டாவதாக, அரசின் திறன்களை மேம்படுத்துவதற்கு அரசு நிறுவனங்களை மாற்றியமைப்பதற்கான வழிமுறைகளை கண்டுணர வேண்டும். இவ்வறிக்கையின்படி பின்வரும் 5 அடிப்படை பணிகளை அரசாங்கம் தனது நோக்கங்களாக மேற்கொள்ள வேண்டும். இவை இல்லையென்றால் நிலையான
வறுமையில்லாத மற்றும் அனைவருக்குமான வளர்ச்சியை நாம் அடைவது சாத்தியமற்றதாகும். அவையாவன: 1. நாட்டில் அடிப்படை சட்டத்தை நிறுவுதல். 2. பேரியல் பொருளாதார நிலைத்தன்மையை பாதுகாத்தல். 3. அடிப்படை கட்டமைப்பு மற்றும் சமூக பாதுகாப்பில் முதலீடு செய்தல். 4. சமூகத்தில் எளிதில் இலக்காகும் நிலையில் உள்ளவர்களை பாதுகாத்தல். 5. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அடுத்தது அரசாங்கத்திலிருந்து ஆளுகை வரை பற்றிய கருத்தாக்கம் பற்றி பார்க்கலாம். நலாளுகை என்ற சொல்லானது பொது நிறுவனங்கள் எவ்வாறு மக்களின் பிரச்சினைகளை நிர்வகித்து நாட்டின் வளங்களையும் சரியான முறையில் மேலாண்மை செய்கின்றன என்பதை பற்றியதாகும். ஆளுகை என்பது முடிவுகள் எந்த செயல்முறையில் எடுக்கப்பட்டு அவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதே ஆகும். அரசாங்கம் மற்றும் ஆளுகை ஆகிய இரண்டுமே ஒரே பொருளைக் கொண்டதாகும். இது ஓர் அமைப்பு, நிறுவனம் அல்லது அரசில் அதிகாரத்தை செயல்படுத்துவதை குறிப்பதாகும். கீழ்க்கண்ட பரிமாணங்களில் அரசாங்கம் மற்றும் ஆளுகையை வேறுபடுத்தலாம். ஆளுகை செயல்பாட்டிலுள்ள நடவடிக்கை யாவை? ஆளுகையில் உள்ளடங்கிய செயலமைப்புகள் யாவை? மறுவரையறையை தேவையாக்கிய நடைமுறைகள் யாவை? நன் ஆளுகையை மதிப்பீடு செய்ய பயன்படுத்தப்பட்ட வரைகூறுகள் யாவை? இதனை அடைவதற்காக மேம்படுத்தப்பட வேண்டிய திறன்கள் யாவை? ஆளுகை என்பது ஒரு தேசத்தின் விவகாரங்களை நிர்வகிப்பதற்காக அரசியல், பொருளாதார மற்றும் நிர்வாக அதிகாரத்தினை செயல்படுத்துவதாகும். ஆளுகை என்பது அனைத்து முறைகளையும் உள்ளடக்கியதாகும். நன்மையோ தீமையோ ஆனாலும் சமுதாயங்கள் அதிகாரத்தினை பங்கிட்டு பொது ஆதாரங்கள் மற்றும் பிரச்சினைகளை கையாளுகின்றன. ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்காக அதன் சமூக மற்றும் பொருளாதார வளங்களை மேலாண்மை செய்வதற்காக அதிகாரத்தினை செயல்படுத்தும் பாங்கே ஆளுகையாகும். அரசாங்கத்திலிருந்து ஆளுகைக்கு செல்வது என்பது புதிய அமைப்புகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் பழைய அமைப்புகளையும் புதுப்பிப்பதாகும். தனது புதிய பங்கினை ஆற்றுவதற்கு அரசு வலுப்படுத்தப்பட வேண்டும். மக்களாட்சி என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல்களை சந்திப்பது மட்டுமல்ல, அமைப்பின் செயல்திறனை விழிப்புடன் கண்காணித்து அவ்வாண்டுகளில் அதனை பொறுப்பானதாக்குவது குடிமைச் சமுதாயத்தின் பணியாகும். அடுத்தது அரசாங்கத்திலிருந்து ஆளுகை வரை பற்றி பார்க்கலாம். கூட்டு ஆளுகை அடிப்படையிலானது, நெகிழ்வானது, வெளிப்படையானது, புதுமையானது, தொடிந்து முடிவெடுப்பது, மக்களுக்கானது, உள்நோக்கமுடையது. அடுத்தது குடிமைச் சமுதாயத்துடனான கூட்டு பங்காண்மை பற்றி பார்க்கலாம். ஆட்சியை ஆளுகையாக மாற்றும் முனைப்பில் குடிமைச் சமுதாயத்தின் பங்கு குறிப்பிடத்தகுந்ததாகும். அதன் பங்கினை இருவகையான இழைகளாக பார்க்கலாம். 1. சமூக இயக்கங்கள். 2. அரசு சாரா அமைப்புகள். சமூக இயக்கங்கள் வறுமை நிலையில் உள்ள மக்கள் மற்றும் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்காக போராடுவதன் மூலம் அரசாங்கத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். இவ்வகையான அழுத்தத்தினால் அரசாங்கம் மக்களுக்காக நிறுவனங்கள், சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளில் சில மாற்றங்களை கொண்டு வருகிறது. அரசு சாரா அமைப்புகளும் பல்வேறு வகையில் மக்கள் நலனுக்காக செயல்படுகின்றன. மேலும் அவர்கள் அரசாங்கத்தின் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலும் உதவிகரமாக உள்ளனர். சமூக இயக்கங்களும் அரசு சாரா அமைப்புகளும் தற்போதைய காலகட்டத்தில் அரசியல் செயல்பாடுகள் மற்றும் பொது சேவைகள் ஆகியவை மக்களை சென்றடைவதில் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. கோபன்ஹேகன் பருவநிலை உச்சிமாநாடு. 197 நாடுகள் பசுமை வாயுக்களை படிப்படியாக நீக்க ஒப்புக்கொண்டன. இது கரியமில வாயுவை விட 1000 மடங்கு மோசமான வாயுக்களை குறைத்து புவி வெப்பமயமாதலை தடுக்கும் சட்டப்பூர்வமான ஒப்பந்தமாகும். 3 குழுவிலான நாடுகள். அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் தங்களின் ஹைட்ரோ புளூரோ கார்பன் பயன்பாட்டினை 2019 ஆண்டு வாக்கில் 10% 2011, 2013 அளவிலிருந்து குறைப்பதுடன் 2036 ஆண்டு வாக்கில் 85% வரை குறைக்க வேண்டும். இரண்டாவது குழுவானது சீனா மற்றும் சில ஆப்பிரிக்க நாடுகளைக் கொண்ட வளரும் நாடுகள் இம்மாற்றத்தினை 2024 ஆண்டிற்குள் செய்து முடிக்க உறுதி பூண்டுள்ளன. இவை 2020, 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 10% 2029 ஆண்டு வாக்கில் குறைப்பதுடன் இதனை நீட்டித்து 2045 ஆண்டு வாக்கில் 85% வரை குறைக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மூன்றாவது குழுவாக வளரும் நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், ஈரான்,
ஈராக் மற்றும் வளைகுடா நாடுகள் உள்ளன. இவை இந்நடைமுறையை 2028- இல் தொடங்குவதுடன் 2024 முதல் 2026 வரை இல் அளவிலிருந்து கணக்கிடும்போது 10% வரை 2032 இல் குறைக்க வேண்டும். இது 2047 இல் 85% இருக்க வேண்டும். அடுத்தது கிகாலி, ருவாண்டா, கிக்லி, ருவாண்டா பற்றி பார்க்கலாம். புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்கான ஒரு முக்கிய படியாக 200 நாடுகளின் பிரதிநிதிகள் சந்தித்து குளிர்பதன பெட்டி மற்றும் காற்று பதனி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் அச்சுறுத்தலான பசுமை வாயுக்களை படிப்படியாக நீக்குவதற்கு ஒப்பந்தம் மேற்கொண்டனர். 1987 ஆண்டு ஓசோன் படல பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்ட மாண்ட்ரியல் நெறிமுறைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு பணக்கார நாடுகள் வளரும் நாடுகளைக் காட்டிலும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ருவாண்டாவின் தலைநகர் கிகாலியில் இரவு முழுவதும் கண்விழித்து ஹைட்ரோ புளூரோ கார்பன் உற்பத்தி மற்றும் நுகர்வினை படிப்படியாக குறைப்பதற்கான ஒப்பந்தத்தை உருவாக்கும் இறுதி கட்டத்தில் இருந்த பிரதிநிதிகள் மகிழ்வுடன் கைதட்டி இதனை வரவேற்றனர். இருப்பினும் சில பிரதிநிதிகள் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் வளைகுடா நாடுகள் ஆகியவை இம்மாற்றத்தினை பிற நாடுகளைக் காட்டிலும் பின்னே மேற்கொள்வதற்கு வருத்தம் தெரிவித்தனர். மார்ஷல் தீவுகள் என்ற குட்டி பசிபிக் நாட்டின் பிரதிநிதி கூறுகையில், இது மார்ஷல் தீவுகள் முழுமையாக விரும்பியதாக இல்லாவிடினும் சிறந்த ஒப்பந்தமாகும் என்றார். ஹைட்ரோ புளூரோ கார்பன்கள் அகற்றப்பட்டால் 2100 ஆண்டு வாக்கில் புவி வெப்பமயமாதல் 0.5% குறையும் என் 2015- இல் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்தியா போன்ற அதிக உஷ்ணமான தட்பவெப்ப நிலையை கொண்ட வளரும் நாடுகள் ஹைட்ரோ புளூரோ கார்பன்களுக்கு மாற்றாக அம்மோனியா, தண்ணீர் அல்லது ஹைட்ரோ புளூரோலிபீன்ஸ், ஹைட்ரோஃபுளூரோல்ஃபின்ஸ் போன்ற வாயுக்களை பயன்படுத்தினால் செலவினம் அதிகரிக்கும். இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் இந்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தைச் சேர்ந்த அஜய் நாராயண் ஜா கூறுகையில், இதில் செலவின பிரச்சினை, தொழில் நுட்ப பிரச்சினை, நிதி பிரச்சினை ஆகியவை உள்ளன என்கிறார். அவர் மேலும் கூறுகையில், எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் அது ஒரு பக்கத்திலிருந்து நெகிழ்வானதாக இருக்க வேண்டுமே தவிர மறுபக்கத்தில் இருந்தல்ல என்பதை நாம் வலியுறுத்த விரும்புகிறோம் என்றார். ஓசோன் படலத்தை ஹைட்ரோ புளூரோ கார்பன்களின் முன்னோடியான குளோரோ புளூரோ கார்பன்கள் அழிப்பதை உணர்ந்த விஞ்ஞானிகள் அவற்றினை மாண்ட்ரியல் நெறிமுறைகளின் அடிப்படையில் கைவிட்டனர். தற்பொழுது சரியாகி வரும் ஓசோன் படலத்திற்கு ஹைட்ரோ புளூரோ கார்பன்கள் பாதுகாப்பானவையாக தெரிந்தாலும் முக்கிய பசுமை வாயுவான கரியமில வாயுவை விட வெப்பமாக்குதலில் 1000 மடங்கு மோசமானதாக இருக்கிறது. அடுத்தது உலகளாவிய பார்வையிலான ஓர் சிந்தனை பற்றி பார்க்கலாம். ஓர் உலகளாவிய பார்வை என்பது உங்களை நான், எனது குடும்பம், எனது பள்ளி, எனது சமூகம், எனது கிராமம், எனது மாவட்டம், எனது மாநிலம் அல்லது நான் வாழும் நாடு என்பதை தாண்டி சிந்திக்க வைக்கிறது. செய்திகளில் வரும் பிரச்சினைகள் உலகளாவிய தன்மையுள்ளவையாகும். உதாரணமாக சுற்றுச்சூழல் பிரச்சினையை கூறலாம். பெரும்பாலும் உலகளாவிய பிரச்சினைக்கு ஓர் உலகளாவிய தீர்வு தேவைப்படுகிறது. பருவநிலை மாற்றம் என்ற உலகளாவிய பிரச்சினையை உள்ளூர் தீர்வுகளால் சரி செய்ய இயலாது. இருப்பினும் உள்ளூரில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் உலகளாவிய தீர்விற்கு வழி செய்ய உதவுகிறது. பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினைக்கு உதாரணமாக உள்ளூர் அளவிலான விழிப்புணர்வினை தெரு நாடகங்கள், கண்காட்சி, மனிதச் சங்கிலி மற்றும் சுவரொட்டி பிரச்சாரம் போன்றவற்றின் மூலமாக மக்களை உலகளாவிய அளவில் சிந்திக்க வைத்து உள்ளூர் அளவில் செயல்பட வைக்கிறது எனலாம். அடுத்தது நல் ஆளுகையின் பண்பியல்புகள் பற்றி பார்க்கலாம். பங்கேற்பு பற்றி பார்க்கலாம். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆண்களும் பெண்களும் அரசாங்கத்தின் முடிவெடுத்தலில் குரல் கொடுக்க வேண்டும். அதனை அவர்களின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய சட்டப்பூர்வமான இடைநிலை அமைப்புகளின் வாயிலாக பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். இத்தகைய பரந்த பங்கேற்பானது மக்களின் பேச்சுரிமை, ஒன்று கூடும் உரிமை மற்றும் ஆக்கப்பூர்வமான பங்கேற்பு திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது. அடுத்தது சட்டத்தின் ஆட்சி பற்றி பார்க்கலாம். சட்ட கட்டமைப்பு என்பது நியாயமாகவும் நடுநிலையுடனும் செயல்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக மனித உரிமைகள் தொடர்பான சட்டங்களை கூறலாம். அடுத்தது வெளிப்படைத் தன்மை பற்றி பார்க்கலாம். கட்டுப்பாடற்ற சுதந்திரமான தகவல் பரிமாற்றமே வெளிப்படைத்தன்மையை கட்டமைக்கிறது.
நடைமுறைகள், நிறுவனங்கள் மற்றும் தகவல்கள் ஆகியவை அவற்றுடன் சம்பந்தப்பட்டவர்கள் நேரடியாக அணுகத்தக்க வகையில் இருப்பதுடன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலான தகவல்கள் வழங்கப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும். அடுத்தது மறுமொழி பகிர்தல் பற்றி பார்க்கலாம். நிறுவனங்களும் அவை சார்ந்த செயல்பாடுகளும் மக்களின் தேவைக்கேற்ப செயலாற்ற முயல வேண்டும். அடுத்தது ஒருமித்த கருத்திலான திசைப்போக்கு பற்றி பார்க்கலாம். நல் ஆளுகை என்பது மாறுபட்ட விருப்பங்களுக்கு இடையே ஓர் பரந்த ஒப்புதலை ஏற்படுத்த நடுவுநிலை பங்காற்றுகிறது. இது குழுவினுடைய சிறந்த நலன்கள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளின்படி அவை எவ்வாறு சாத்தியமாகும் என்பது பற்றியதாகும். அடுத்தது சமசீராக்கம் பற்றி பார்க்கலாம். ஆண்களும் பெண்களும் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான சமமான வாய்ப்புகள் அல்லது தங்களின் நலனை நிர்வகிப்பதாகும். அடுத்தது நல்ல அரசாங்கம் பற்றி பார்க்கலாம். ஒரு மித்த கருத்திலான திசைப்போக்கு சிறப்பானது மற்றும் செயல்திறன் வாய்ந்தது. சட்டத்தின் ஆட்சியை பின்பற்றுகிறது. சமநீதி பங்கிலானது மற்றும் உள்ளடக்கியது. பொறுப்பானது, பங்கேற்பிலானது, மறுமொழி பகிர்தல், வெளிப்படையானது. அடுத்தது சிறப்பான தன்மை மற்றும் செயல்திறன் பற்றி பார்க்கலாம். நிறுவனங்கள் மற்றும் நடைமுறைகள் ஆகியவை தேவைகளை நிறைவேற்றும் விதத்தில் சிறப்பாக வளங்களை பயன்படுத்தி முடிவுகளை தர வேண்டும். அடுத்தது பொறுப்புடைமை பற்றி பார்க்கலாம். அரசாங்கத்தில் முடிவு எடுக்கும் நிலையில் உள்ளவர்கள், தனியார் துறையினர் மற்றும் குடிமைச்சமூக அமைப்புகள் ஆகியவை பொதுமக்களுக்கும் அமைப்பின் பங்கேற்பாளர்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருத்தல் வேண்டும். இப்பொறுப்புடைமை என்பது அமைப்புகளை பொறுத்து மாறுபடுவதுடன் அமைப்பில் எடுக்கப்படும் முடிவானது உட்புறமானதா அல்லது வெளிப்புறமானதா என்பதையும் பொறுத்தாகும். அடுத்தது திறன் சார்ந்த தொலைநோக்கு பார்வை பற்றி பார்க்கலாம். தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் நலாளுகை மற்றும் மனித மேம்பாட்டினை நீண்டகால தொலைநோக்கு பார்வையுடன் அணுகுதல் வேண்டும். மேலும் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக சிக்கல்களையும் தொலைநோக்கு பார்வைக்காக கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது அரசாங்கத்தின் செயல்திறனை எவ்வாறு மதிப்பிடுவது பற்றி பார்க்கலாம். ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடுகளை ஏதோ ஒரு காரணியை கொண்டு பகுப்பாய்தல் என்பது இயலாத காரியமாகும். ஆகவே உண்மையான மதிப்பீட்டினை மேற்கொள்ள ஆளுகையின் பல்வேறு அம்சங்களான சமூக பண்பாட்டு காரணிகள், அரசியல், பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் ஆகியவற்றினை பரிசீலிக்க வேண்டும். எனவே கீழ்காணும் காரணிகளை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் செயல்பாடுகளை மதிப்பிடலாம். அடுத்தது சமூக பண்பாட்டு காரணிகள் பற்றி பார்க்கலாம். பாலின சமநிலை குறியீடு, மதச் சுதந்திரம், சாதி அடிப்படையிலான சமநிலை, மதம் மற்றும் மொழி அடிப்படையிலான சிறுபான்மையினர் உரிமைகளின் பாதுகாப்பு, பாலினம் சார்ந்த வரவு செலவு திட்டம். அடுத்தது அரசியல் காரணிகள் பற்றி பார்க்கலாம். மக்களாட்சி நடைமுறையின் சிறப்பான செயல்பாடு, சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்கள், ஊழலற்ற அரசியல் மற்றும் நிர்வாகம், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, சுதந்திரமான பத்திரிகைகள், சுதந்திரமான நீதித்துறை, மனித உரிமைகள். அடுத்தது பொருளாதார காரணிகள் பற்றி பார்க்கலாம். மனித வளமேம்பாட்டுக் குறியீடு HDI, மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP, வாங்கும் திறன் சமநிலை PPP, வளர்ச்சி வர்சஸ் மேம்பாடு, சமமாக வளங்களை பங்கிடுதல். அடுத்தது சுற்றுச்சூழல் காரணிகள் பற்றி பார்க்கலாம். நிலையான மேம்பாட்டு இலக்குகள், பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய செயல்திட்டம் NAC, பசுமை வரவு செலவு திட்டம், பேரிடர் மேலாண்மை. அடுத்தது தேசிய ஒட்டு மொத்த மகிழ்ச்சி குறியீடு GNH பற்றி பார்க்கலாம். தேசிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீடு என்பது தற்பொழுது மேம்பட்டு வரும் ஒரு தத்துவம் மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட எந்தவொரு தேசத்தின் கூட்டு மகிழ்ச்சியினை அளவீடு செய்யும் குறியீடு ஆகும். இக்கருத்து முதலில் 18 ஜூலை 2008 இல் இயற்றப்பட்ட பூடான் நாட்டினுடைய அரசமைப்பில் குறிப்பிடப்பட்டது. 1970களில் பூடானின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாஞ்சிக் அவர்களால் ஒட்டுமொத்த தேசிய மகிழ்ச்சி gross national happiness என்ற சொல் முதலில் பயன்படுத்தப்பட்டது. ஒட்டு மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பதன் மைய சால்புகள் நிலையான மற்றும் சமநீதி பங்கிலான சமூக பொருளாதார மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பண்பாட்டினை வளர்த்தல் மற்றும் பாதுகாத்தல், நல் ஆளுகை ஆகியவையாகும்.
ஒட்டுமொத்த தேசிய மகிழ்ச்சியை வேறுபடுத்தி பார்ப்பதற்கு உதாரணமாக கூட்டு மகிழ்ச்சியை ஆளுகையின் இலக்காக கொள்வதுடன் இயற்கை மற்றும் மரபார்ந்த விழுமியங்களுக்கிடையேயான நல்லிணக்கத்தையும் வலியுறுத்துவதை கூறலாம். அடுத்தது கீழ்க்கண்டவற்றின் சமீபகால வெளியீடுகளைப் பற்றி விவாதிக்கவும் பற்றி பார்க்கலாம். மனித வள மேம்பாட்டுக் குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், சர்வதேச வெளிப்படைத்தன்மைக்கான அமைப்பு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல், Economic Survey of India, வரவு செலவுத் திட்டம், பசுமை வரவு செலவுத் திட்டம், பாலின வரவு செலவுத் திட்டம், பாலின சமநிலை குறியீடு. கீழ்க்கண்ட அமைப்புகளின் வருடாந்திர அறிக்கைகள்: National Human Rights Commission NHRC, National Commission for Schedule of Castes NCSC, National Commission for Scheduled Tribes NCST, National Commission for Women NCW, National Commission for Protection of Child Rights NCPCR. அடுத்தது கலைச்சொற்கள் glossary பற்றி பார்க்கலாம். பிரபுக்களாட்சி அரிஸ்டாக்ரசி, உயர்குடி மக்களின் ஆட்சியாகும். கட்டுப்பாடுகள் மற்றும் சமநிலைகள் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். இந்த கோட்பாடு அமெரிக்காவில் தோன்றியதுடன் அமெரிக்க அரசாங்கத்தால் பின்பற்றப்படுகிறது. இதனடிப்படையில் அரசாங்கத்தின் ஒரு அங்கம் மற்றொரு அங்கத்தின் செயல்பாடுகள் மீது கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளது. பொது அதிகாரங்கள் கன்கரண்ட் பவர்ஸ், தேசிய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் ஒருங்கே பெற்ற அதிகாரங்களாகும். கூட்டமைப்பு முறை கன்ஃபெடரல் சிஸ்டம், இது இறையாண்மை மிக்க சுதந்திரமான அரசுகளின் சங்கமாகும். இவ்வகை சங்கத்தால் உருவாக்கப்படும் மத்திய அரசாங்கம் பிற அரசுகளின் மீது வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களையே கொண்டுள்ளது. மக்களாட்சி குடியரசு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் சட்டம் மற்றும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதாகும். அதிகாரப் பகிர்வு டெவல்யூஷன், தேசிய அல்லது மத்திய அரசிலிருந்து மாநில அரசுக்கோ அல்லது உள்ளாட்சி அரசுக்கோ அதிகாரங்களை மாற்றித் தருவதாகும். 20ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இந்நடைமுறை பின்பற்றப்பட்டது. நேரடி மக்களாட்சி டைரக்ட் டெமோக்ரசி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளைக் காட்டிலும் அரசியல் முடிவுகளை மக்கள் தாங்களே எடுப்பதாகும். கூட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிசம், மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அல்லது உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு இடையேயான அதிகாரப்பகிர்விலான அரசியல் முறைமையாகும். சுதந்திரத்துவ மக்களாட்சி லிபரல் டெமோக்ரசி, தனிநபரின் மனித உரிமைகளை பாதுகாக்கும் மக்களாட்சியிலான அரசாங்கம் சிறுபான்மையினரை பெரும்பான்மையினரின் ஆதிக்கத்திலிருந்து தடுத்து பாதுகாக்கிறது. சுதந்திரத்துவம் லிபரலிசம், மக்கள் நலன், குடிமை உரிமைகளுக்கு ஆதரவு மற்றும் சமூக அரசியல் மாற்றங்களின் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக செயல்படும் நேர்மறை அரசாங்கத்தை புரிந்து பேசுதல். வரையறுக்கப்பட்ட அரசாங்கம் லிமிடெட் கவர்மெண்ட், அரசாங்கத்தின் அதிகாரங்கள் குறிப்பாக அமைப்பு ரீதியிலான கட்டுப்பாடுகளால் வரையறுக்கப்பட்டிருக்கும். குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் பிரசிடென்ஷியல் சிஸ்டம், பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் அடிப்படையில் அரசியல் அதிகாரம் என்பது தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட தேசிய அரசாங்கத்தின் அமைப்புகளிடம் இருக்கும். இம்முறைக்கு உதாரணமாக அமெரிக்காவை குறிப்பிடலாம். பிரதிநிதித்துவ மக்களாட்சி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரசி, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளைக் கொண்டு சட்டம் மற்றும் கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்தக்கூடிய அரசாங்கத்தின் வடிவமாகும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே அரசியல் முடிவுகளை மேற்கொள்வர். சில மக்களாட்சிகளில் சம்பிரதாய அளவிலான பங்குடைய முடியாட்சியை தக்கவைத்துள்ளனர். குடியரசு ரிப்பப்ளிக், குடியரசு அரசாங்கத்தில் மக்களோ அல்லது ஒரு பகுதியோ இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பர். மாறாக முடியாட்சியில் மன்னரே இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பார். இம்முறையிலான பிரதிநிதித்துவ அரசாங்கம் அமெரிக்க அரசமைப்பினை உருவாக்கியவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. Separation of power. அரசாங்கத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கிடையே அதன் பணிகளை பங்கிட்டுக் கொள்வதுடன் ஒவ்வொரு குழுவின் சுயநலன்களை பிற குழுக்கள் ஒழுங்குமுறை செய்யும் முறையிலானதாகும். இறைவழி ஆட்சி தியோக்ரசி, இது கிரேக்க வார்த்தைகளான கடவுள் என பொருள்படும் தியோஸ் மற்றும் ஆட்சி என்ற பொருளிலான கிரேட்டீன் என்ற வார்த்தைகளிலிருந்து உருவானதாகும். ஆகவே இதனை கடவுளின் ஆட்சி எனக் கூறலாம். முற்றதிகாரம் டொட்டாலிட்டேரியன், அரசாங்கத்தின் நடப்பாட்சி அதிகாரத்துடனான குடிமக்களின் கீழ்ப்படுதலாகும். இவ்வாட்சி அரசியல் மற்றும் சமூக வாழ்வியல் அனைத்து அம்சங்களையும் கட்டுப்படுத்துகிறது. ஜார்ஜ் ஆஸ்வெல் 1984
அதிகாரத்துவ அரசுக்கு மாறாக இதில் அனைத்து சமூக மற்றும் பொருளாதார அமைப்புகளும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஓரவை சட்டமன்றம், யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர், ஒரு சட்டமன்றமானது ஒரேயொரு அவையை மட்டும் கொண்டிருத்தல் ஆகும். உதாரணமாக அமெரிக்காவில் நெப்ரஸ்கா என்ற ஒரு மாகாணம் மட்டுமே ஒரவையைக் கொண்டுள்ளது. இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி.